அய்யனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் நடக்கிறது தான். கொடைக்கானலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு தீயை எரிய வச்சு சுற்றி எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தா ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணோடனையும் போய் ஓரமாக போய் நம்ம சேரன் அண்ணன் பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாண்டி, பல்லவன் எல்லாருமே அந்த தீ எரியிறதுல டான்ஸ் ஆடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுல பல்லவன் வந்து நம்ம பாண்டியை வந்து வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துடுறாரு. எடுத்துட்டு அதை காட்டவும் செய்கிறாரு. காமிச்சிட்டே நீ பாட்டுக்கு வானதிட்ட காமிச்சிடாதடா, இதுக்கு ஒரு சண்டை போட்டுருவா அவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையில என்ன செய்றியான்னு பார்த்தீங்கன்னா, பல்லவன் தெரியாமல் ஸ்டேட்டஸில் வைக்கிறியா. ஸ்டேட்டஸில் வச்சதை வானதி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அடுத்த 7:30 கூட்டுறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் அந்த சவுண்டில் பாண்டிக்கு கேட்கல. மெசேஜ் போடுறாங்க. நீ இப்போ ஃபோனை எடுக்கலைன்னா நீ ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நிப்பாட்டவே மாட்டேன், கத்துன்னு கத்துறாங்க. கத்துனோடனே எடுத்துடுறாங்க. எடுத்தோடனையும் பாண்டி சொல்கிறாங்க, உனக்கு விவஸ்தையே இல்லையா வானதி? நான் என்னைக்கு உன்னைய தவிர்த்து வேறு யாரையும் நடிச்சிருக்கேன், யார் கூடயும் பேசியிருக்கேன்? இங்கே வந்த இடத்துல எல்லாரும் டான்ஸ் பண்ணுறாங்க, நீ அந்த பொண்ணை நோட் பண்ணியே. பக்கத்தில் சேரன் அண்ணன், பல்லவன், நிலா எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்களாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல, அந்த பொண்ணு மட்டும் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு. சாரி பாண்டி, நான் இங்கே மெடிக்கலில் ஒத்தையில் வேலை பார்க்குறேன்னா நீயும் இல்லையா, எனக்கு அது மண்டையில் கேதர் ஆயிடுச்சு பாண்டி, சாரி பாண்டின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.